திரை உலகத்துல 50 ஆண்டுகளுக்கு மேலா ஒரு நட்சத்திரமா மின்னி கொண்டிருக்கிற ஒரு நடிகைனா அது நடிகை லட்சுமி தான். இவங்க சினிமா குடும்பத்துல பிறந்தாலும் நடிகையா ஆகணும்னு நினைச்சதே கிடையாதான். அவங்களுடைய ஆரம்ப கால கனவு எல்லாமே ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியா ஆகணும் அப்படின்றது தானா. ஆனா அவங்களுடைய விதி 1968ல தன்னுடைய 16 வயதிலேயே திரை உலகத்துக்குள்ள இழுத்துட்டு வந்துருச்சான். அறிமுகமான ஆண்டிலேயே தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 3 மொழிகள்லயும் கதாநாயகியா கால் பதிச்சிருக்காங்க நடிகை லட்சுமி. இவங்களுடைய அம்மா குமாரி ருக்மணியும் ஒரு பழம்பெரும் நடிகை தான். நடிகை லட்சுமி சிவாஜி கணேசனுக்கு மகளா, சகோதரியா, காதலியா, மனைவியான்னு பல விதமான கதாபாத்திரங்கள்ல நடிச்ச ஒரே நடிகை அப்படின்ற சாதனையும் பண்ணிருக்காங்க. 1974 மலையாளத்துல நடிச்ச சட்டக்காரி அப்படின்ற திரைப்படம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த படம் அதே ஆண்டுல ஜூலி என்ற பெயர்ல இந்தியில ரீமேக் செய்யப்பட்டு இந்தி திரையுலகத்திலையும் லட்சுமிக்கு ஒரு அறிமுக விருந்தா அமைந்தது இந்த திரைப்படம். இந்த படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் வாங்கினாங்க. இது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் 4 மொழிகள்லையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லாத்துலயும் பிலிம்பேர் விருது வாங்கின ஒரே நடிகையும் இவங்க தான். 650க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து கதாநாயகி, குணச்சித்திர நடிகை, ஏன் ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு பாட்டியா என பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. சினிமா மட்டும் இல்லாம அச்சமில்லை போன்ற சமூக விவாதங்கள்ல முன்னெடுத்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமா மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சவங்க தான் நடிகை லட்சுமி. இப்படி இன்ஸ்பிரேஷன் உமனா இருக்கிற நடிகை லட்சுமி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.